அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கேஎஸ்என் சமையல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி சண்டே நைட்டு நான் சப்பாத்தி, கோதுமை தோசை, ஒயிட் தோசை, இட்லி எல்லாமே செய்கிறேன். எல்லாத்துக்குமே 2 டிஷ்ஷு செய்கிறேன். அது என்ன டிஷ்ஷுன்னு பாருங்கள். அருமையாக ருசியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. கலரை பார்த்தாலே அப்படி சாப்பிடணும் போல் இருக்குது. எப்படி செய்யலாம் வாங்க சொல்கிறேன். நான் 2 டிஷ்ஷுக்குமே சின்ன வெங்காயம் தான் உரிச்சுக்கிட்டேன். கிட்டத்தட்ட 1/2 கிலோ சின்ன வெங்காயம் உரிச்சுக்கிட்டேன். இது பச்சை பட்டாணி தோல் உரித்த பச்சை பட்டாணி திருநீர்மலைக்கு போகிறப்ப திரும்பி வரையில் 1 கிலோ 50 ரூபாய்ன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். அதை உடனே உரித்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு உரித்து செஞ்சுட்டேன். ஃபஸ்ட்டு சுடு தண்ணி, அதாவது தண்ணியை வச்சுட்டு அதில் அந்த பச்சை பட்டாணி நல்லா கழுவிட்டு போட்டு வேக வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊற்றி சோம்பு சிறிதளவு, சின்ன வெங்காயம் தேவையான அளவு, அதுக்கப்புறம் முந்திரி, அப்புறம் இஞ்சி பூண்டு தக்காளி, பச்சை மிளகா. காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் போடுறேன், வரமிளகா போடல. காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. நல்லா சூப்பராக இருக்குது, உண்மையில் சூப்பராக இருக்குது. அதை நல்லா வதக்கி வச்சுட்டோம். அவ்வளோ. நான் 1 மிளகா தான் போட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் காரம் பத்தாதுன்னு சொல்லி மறுபடியும் 2 மிளகா போட்டு அரைச்சி அந்த இது இருக்குது பாருங்கள் பட்டாணி, அதில் ஊற்றி வேக வச்சுட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சிட்டோம்னா அருமையான பச்சை பட்டாணி குருமா ரெடி. செட்டிநாடு குருமா ரெடி, அருமையாக இருக்குது. அடுத்து தக்காளி சொச்சி. எங்கள் ஊர் காரைக்குடியில் தக்காளி சொச்சின்னு தான் அதை சொல்லுவோம். கடுகு உளுந்தம்பருப்பு, எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிருங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தான் நான் நல்லா உரித்து வச்சுட்டேன். அதை 4ஆக வெட்டி வச்சு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். பச்சை மிளகாய் இனிமேல் தான் போட போகிறேன். கருவேப்பிலை, வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டேன். உப்பு தேவையான அளவு போட்டு வதக்கிட்டேன். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா வெடிக்கணும். அப்போ தான் வாசனை வரும். நீங்கள் கடுகு வெடிக்காமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா குழம்பு டேஸ்ட்டே வராது. இதுக்கும் காரம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வெறும் பச்சை மிளகா தான். 3 பச்சை மிளகாய் சின்னதாக வெட்டி போட்டுட்டேன். தக்காளி ஒரு 5 தக்காளி. ஏன்னா இது தண்ணியை நான் ஊற்றலை, இந்த தக்காளி தண்ணி தான் இதில் இருக்கும். தண்ணி ஊற்றக்கூடாது இதுக்கு. தக்காளி சொச்சிக்கு தண்ணி ஊற்றவே கூடாது. ஆனால் அருமையாக இருக்குங்க. இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். அந்த தக்காளியில் தான் நம்ம செய்கிறதுனால டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு எங்கள் வீட்டுக்காரர் எல்லாத்துக்குமே இந்த தக்காளி சொச்சி பிடிக்கும். இன்றைக்கி பட்டாணி வாங்கிட்டு வந்ததுனால அதை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பட்டாணியாக உடனே செஞ்சுட்டேன். செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.